கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக அவரை நாம் தினமும் நம்மளுக்கு நன்றி சொல்லணும். அவரை துதிக்கிறத நாம் விடவே கூடாது. எந்த வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதே துதி. அதை துதியை நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி பலியாக செலுத்தணும். அதை முதலாவது நம்ம டெய்லி செய்கிறதுக்கு நம்ம தீர்மானிக்கணும். இப்போ நாம் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நமக்கு மெயினாக நம்ம இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம். இந்த வசனத்தில் உள்ள கருத்துக்கள் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். நிறைய கருத்துக்கள் இருக்குதுங்க. நீங்கள் இதெல்லாம் ஜெபத்தோடு படிச்சிங்கன்னா நிறைய ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுருவார். அதை அவருடைய கரத்தில் இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி அந்த வசனங்கள்லாம் தியானிச்சிட்ருக்கோம். நிறைய வசனங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது தான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நம்ம வளர முடியும். அந்த வளர்ச்சியை தரதுக்கு இன்றைக்கி இந்த வசனங்கள் நம்ம தியானிப்போம். இதன் மூலமாகவும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். வசனங்களை நிறையா நம்ம படிக்கும்பொழுது தான் ஆண்டவரோட கூட நம்ம பேசி அவர் நம்மளோட கூட பேசும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்யவும் முடியும், நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஏற்ற காலத்தில் அவருடைய கரத்தில் நம்ம இருக்கணும். அவருடைய கரத்தில் இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வசனத்தின் மூலமாக தியானிப்போம், ஜெயிப்போம். நல்ல தகவலே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஏற்ற காலத்திலே நீங்கள் உயர்த்தும்படி உங்களுடைய கரத்தில் நாங்கள் இருக்க நீங்கள் அர்ப்பணிக்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய கரத்தில் நாங்கள் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிசாசானவன் எங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்களுடைய கரத்தில் இருந்து எவனும் பிடுங்கிக் கொள்ள முடியாத விதத்தில் வசிக்கிறவனுமாய் உங்களுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்தோம். இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தவனுமா ஜெபிக்கிற சுவாமி. ஏற்ற காலத்திலே நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த தாமதிக்கும் பொழுது இந்த இடையிலே வருகிற நாட்களிலே தகப்பனே நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு இடைப்பட்டு நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தை பலப்பட எங்களுக்கு நீங்கள் உறுதியான அந்த விசுவாசத்தை தந்து எங்களை நடத்தி எங்கள் இந்த பலம் தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். பலத்தின் ஆவியினால் எங்களை நேர்த்து இந்த நாட்களை நடத்தணுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க உங்களுடைய கரத்தில் இருக்க அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக அநேகர் எழும்பத்தக்கதாய் இந்த வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியை செய்ய கிருபையாய் நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் உங்களுக்கென்று செலவு செய்கிற நேரம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நேரம் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் பதில் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். முழுதுமா நீங்கள் ஆட்கொண்டு வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மதி செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் நம்ம 1 பேதுரு 5:6 தான் நம்ம சொன்ன மாதிரி ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய கரத்திலே ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா தியானிச்சுட்டே வர்றோம். இந்த மாதம் ஃபுல்லும் நம்ம அதுதான் தியானிக்க போகிறோம். அது தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஆண்டோடைய வசனம் எப்படி அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி என்ன செஞ்சுருக்காரு நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளாக நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது பாருங்கள். அதே காரியத்தில் நாம் அவர் நம்மளை எப்படி நம்மளை தேர்ந்தெடுத்தார், நம்மளை எப்படி நமக்கு இரக்கத்தை தந்தாரா, நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத பற்றி படிக்கும்போது ரோமர் 9:9 விதத்தில் 24வது வசனமும் 25வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி 24, 25 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புதர் ஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி இந்த 25வது வசனம், அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவன் என்றும் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி முதல்ல பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய ஜனங்களே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம யூதர்கள் கிடையாது, புறஜாதியிலேருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு கற்றுத்தரதை நம்ம பார்க்கலாம். நம்ம இரக்கம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டோடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்குது. நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் நம்ம ஆண்டோடைய அவருடைய யூதர்கள் கிடையாது. இது யூதர்கள் இல்லைன்னாலும் நம்மளை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாரு பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி யூதர் இல்லைனாலும் புறஜாதியிலேருந்து நாங்கள் மனுஷனெல்லாம் பிரித்து எடுத்து நான் எல்லாரையும் அழைக்கிறேன். நான் வேறுபாடு இந்த சில ஜாதிகளை பற்றி நாம தான் ஜாதிகளை பற்றி நாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் பிரிவினையை நம்ம காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லாமல் நம்மளை முழுமையாக எல்லாரையுமே அழைக்கிறார். எல்லாரும் புறஜாதியாக இருந்தாலும் யூதரை மாத்திரம் இல்லை, நான் புறஜாதியை அழைச்சி நான்
ஒன்று யூதராக இருந்தாலும் கிரேக்கனாலும் அடிமையானாலும் சுயாதீனமானாலும் யார் இருந்தாலும் நான் வந்து தேர்ந்தெடுத்து நான் வந்து நடத்தக்கூடிய காரியங்களை நான் செய்வேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நமக்கு வந்து என்ன காரியத்தை நம்ம கத்தறாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம தான் வேறு ஆண்டவர் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுப்பாரா, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கும். ஆனால் வந்து தகுதி இல்லாத மனுஷங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினா இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நம்ம வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது 1 பேதுருல 2வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தியாயும் ராஜ்யமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அடுத்தது முன்னே நீங்கள் தேவனுடைய இறக்க ஜனங்களாக இருக்கவில்லை. நம்ம ஆண்டவருடைய ஜனங்களாகவே நம்ம இருக்கலை. அடுத்தது பாருங்கள், இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். இப்போ ஆண்டுடைய ஜனமாக இருக்கும், ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். முன்னாடி இறக்கமே பெறாத பிள்ளைங்களும் நாம் வந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தைச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம். இப்போவும் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த காரியங்களை படித்து பார்த்தீங்கன்னாக்கி, முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ முன்னாடி நாம் வந்து ஆண்டோடைய பிள்ளையே இல்லை. இப்போ வந்து நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த இறக்கம் ஆண்டோட்டிருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அவருக்கு பிள்ளையாக நம்ம மாற முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த ரோமரில் படித்தோம் பார்த்தீங்கன்னா, ரோமரில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி கொரிந்தியரில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, யூதரில் கிரேக்கன் இல்லை, அடிமையால் சுயாதனம் எப்படியானும் ஒரே ஆவிக்குள்ளே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம்னு சொல்லி நீங்கள் கொரிந்தியரில் படிக்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து பாருங்கள், எந்த ஒரு அடிமையானாலும் பார்க்க மாட்டாங்காரு, ஒரு படித்தவன் படிக்காதவன் அந்த எதுவுமே பாகுபாடு இல்லாதபடி ஆண்டவருடைய அவர் கரத்துக்குள்ளே வச்சுக்குள்ளே நம்மளை வந்து அழைப்பை வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அழைப்புன்னு பாருங்கள். அப்போ எல்லாரையும் அழைக்கிற தேவனிடத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி, இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு இறக்கம் கிடைச்சிருக்குது, நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காரா அப்படின்னம்னாக்கி நம்ம அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் கரெக்டாக பயன்படுத்துகிறாரு. அப்புறம் சங்கீதம் 138:8 நிறைய பேருக்கு பாருங்கள் அந்த வசனத்தை ஆண்டவர் வந்து பேசியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தம் தந்து அதை வந்து மாறாமல் நமக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னா அதில் உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு செய்ததுக்கு வேறு யாரையே பாரு, இது என்னால் முடியும் இது முடியாது அப்படிங்கலாம் கிடையாது. எல்லாத்தையும் அவனுக்கு செய்தாங்காரு. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள், ரொம்ப நம்மளோட ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா அந்த வார்த்தையை ரொம்ப டெய்லி தியானிக்கணும். நம்ம அதை மனப்படமாக வச்சு, கர்த்தரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதனால் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. இந்த இடையில வர எல்லா பிரச்சனைகளையும் வந்து எனக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கா, அதனால் நான் வந்து இதுக்காக பயந்துட்டு இருக்க மாட்டேன், இங்கே உங்கள் கரத்தில் நான் இருக்கேன், அதனால் நான் வந்து பயப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய பாத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அப்போ நம்ம வந்து அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசும்பொழுது தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி தேர்ந்தெடுக்காரு நம்மளை அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அதை வந்து அர்ப்பணிக்கணும். அவருடைய இறக்கத்தை பெற்றிருக்கோம், அதனால நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் நம்மளை அழைச்சிருக்காரு, அவருடைய கருத்தில் நாம் இருக்கோம். இந்த உறுதியான விசுவாசம் வந்து இந்த பேதுருவில் நம்ம படிக்கும்பொழுது, அந்த ரோமர்லேயும் படிக்கும்பொழுது அந்த காரியங்களை படிக்கலாம். அந்த கொரிந்தியரில் நீ படிங்க, அந்த வசனங்களை படிக்கும்பொழுது தான் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம அவரால் உயர்த்த முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 1:2 பார்த்தீங்கன்னாக்கி, 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, பிதாவாகிய தேவனாய் முன்னறிப்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுதுன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கி, பரதேசி அப்படிங்கிறது வார்த்தைகள் பாருங்கள். பரதேசினாலே ஒன்றுமே இல்லை, இப்படி பரதேசி மாதிரி அலையுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒன்றுமே இல்லாமல் அங்கங்கே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கவங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த பரதேசின்னு சொல்லி அவர் எழுதுனது காரணம் என்னென்னா, தன்னை தாழ்த்துறாரு, என்னமோ தாழ்மையில் சொல்கிறாரு அந்த வார்த்தை சொன்னாலும் அவங்க ஒன்றும் அதில் குறைச்சல் கிடையவே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்து பெருமை, அவர் வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்தின பாத்திரங்கள் தான் இவங்கெல்லாம். ஆனால் சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து பரதேசின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துறது தான் அந்த வார்த்தையுடைய. அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் பரதேசியாக அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் துணி உடுறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரிலாம் அலைஞ்சதே கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா
நாம் வந்து நம்ம பரதேசியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறோம், அவ்வளோதான். ஆனால் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைய விட்டுட்டு இது என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்படி அலைய விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவங்க யாருமே ஆண்டவர் வந்து அப்படி தள்ளி விடுறதே கிடையாது. அவங்க உயர்த்தப்பட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஆண்டவர் வந்து உயர்த்துவார். அவராக எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைக்க அவரால் முடியும் அப்படிங்கிறத ஒரு 2-3 பேர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அந்த இது நீங்கள் படிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்ட்டு பேதுரு எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 47:8-9 நீங்கள் படிங்க. அதில் யாக்கோபு சொல்கிறாரு தன்னை வந்து பரதேசின்னு சொல்கிறாரு. நீங்கள் 47வது அதிகாரம் ஆதியாகமம் 47வது அதிகாரத்தில் 8வது வசனமும் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவர் வந்து பரதேசியாக இருந்தாரா, யாக்கோபு வந்து பரதேசியாக இருந்தாரா? அவர் எவ்வளோ பெரிய நல்ல அவர் வந்து ஆண்டவரே வந்து இஸ்ரேலின் பேரை மாற்றி அவர் ஆசீர்வாதமாக தான் இருந்தார். அப்போ வந்து அவர் பரதேசின்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவரை உயர்த்தி தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஏன் பரதேசின்னு சொன்னார்? ஆண்டவருக்கு முன்பாக சொன்ன வார்த்தை தான் அது. அது நீங்கள் நிறைய நீங்கள் தியானிங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நல்லா உதவி செய்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை தியானிங்க. இந்த வசனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே சொல்கிறார் பரதேசியர் அஞ்சன்னு சொல்லி சொல்கிறார். அந்த இடத்துலையும் பாருங்கள் யாத்திராகமத்தில் அவர் வந்து பெரிய பிறந்தது ஏழ்மையாக பிறந்தாலும் சரி, ராஜ்ய அரண்மனையில் வளர்ந்தவர். அப்புறம் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டவர். அப்புறம் வந்து ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர். 40 வருஷம் கஷ்டப்பட்டவர். இப்போ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணார்? அவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான். அவர் வந்து ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு இல்லை, அவர் ஒன்றும் அலையலை. அவரை கொண்டு பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சார் 40 வருஷம். அப்போ 40 வருஷம் ராஜ்ய அரண்மனையில் இருந்தார். இப்போ இவங்களாம் இப்போ ஆண்டவர் வந்து எப்படி பயன்படுத்தினார்? எவ்வளவு நல்லா தான் இருந்தாங்க. நான் பரதேசின்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைய காரியங்கள் நமக்கு கற்று தருவார். அதுக்காக தான் நான் அந்த வார்த்தைகள் சொல்கிறேன். நீங்கள் அதை படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறார் பரதேசி. தாவீது என்ன சொல்கிறாருன்னா 1 29வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறார் தாவீது பரதேசிங்களா, அவர் பெரிய ராஜாவாக்கி ஆண்டவர் வந்து உயர்த்தி தான் வச்சுருந்தார். அவர் தாவீது ஏன் பரதேசின்னு சொன்னார்? அந்த இடத்த நீங்கள் தியானிங்க. இது பூரா நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் தியானிச்சிங்கனாக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நிறைய அந்த சத்தத்தை கேட்க முடியும். அதனால் நீங்கள் இதை வசனங்கள்லாம் தியானிங்க. அடுத்தது பாருங்கள் ஆபிரகாம் சொல்கிறார். ஆபிரகாம் எபிரேயர் 11:9 நீங்கள் சொல்கிறாரு அவரும் பரதேசின்னு ஆளுங்கன்னு சொல்லி. ஏன் அவர் பரதேசிங்களா? அவர் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாம் விசுவாசத்துக்கு தாப்பன்னு. அவர் வந்து போன உடனே ஒன்றும் தெரியாத இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்லும்போது பரதேசியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அந்த உள்ள சொத்து அந்த சொந்த ஊர்களில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போகிறாரு. ஒன்றுமே இல்லாமல் போகிறாரு. போகும்பொழுது ஆண்டவர் எப்படி உயர்த்தினான்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் அவர் போனவர் திருப்பி அவரை வந்து அவர் வந்து பெரிய உயர்த்தி அவர் வந்து பெரிய மனுஷனாக இருக்காருன்னு தான் அவர் வந்து வேலைக்காரர் சொல்லுவார். எங்கள் எஜமா வந்து பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ வந்து யாரோ தாழ்ந்து அப்படியே இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி எந்த இடமே கிடையாது. அவர் வீட்டில் வேலைக்கே வந்து 1000க்கு மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இப்போ சரித்திரத்தை படிச்சிங்கன்னாக்கி இப்போ இவர் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆசீர்வாதத்துக்கே அவர் தான் ஊற்று மாதிரி அப்படி ஆசீர்வதிச்சு ஆண்டவர் வச்சிருந்தார். ஆபிரகாம் அவரும் பரதேசின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் பரதேசின்னு எதுக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் அது வந்து மறைப்பொருளாக இல்லை, ஒன்றும் கிடையாது. பரதேசின்னு இவங்கெல்லாம் ஏன் சொன்னாங்க? இவ்வளோ ஐஸ்வர்யமாக இருந்தவங்களே ஏன் சொன்னாங்க ஆண்டவரே? அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து தன்னை உயர்த்தலை. ஆனால் ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சுருந்தார் அவங்கள. ஆனால் அவங்க தான் சொன்னாங்களே வரைய ஆண்டவர் வந்து யாரும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை உயர்த்துக்கிற ஆண்டவர். அதனால் தேவனால் உயர்த்த முடியும். நம்மளை வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அதை விசுவாசித்து நாம் அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதில் வந்து நம்ம பங்கடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த பரதேசிங்கிற வார்த்தைகளை வந்து ஒரு 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 நல்ல வார்த்தைன்னு சொல்ல முடியாது. நம்ம அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்கிறத வேதத்தில் வந்து எந்த 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 காரியங்களையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதனால அதை வந்து நம்ம இன்னும் ஆழமாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார்னு நான் விசுவாசிக்கேன். நான் வந்து இந்த வசனங்களை மாத்திரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை நீங்கள் ஆண்டவரோட கூட பேசும்பொழுது அதுக்கேற்ற காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தந்து இன்னும் அதில் வேதத்தில் வந்து நம்ம ஆழமாக போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதை நீங்கள் செய்யுங்க.
அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்துவார், எல்லாரையும் அழைச்சிருக்காரு, அவர் நடத்துவார், அவருடைய கரத்தில் இருக்காருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே அவரால் முடியும், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி 138 சங்கீதத்தில் 8வது வசனத்தில் நம்ம படித்தேன். அதையும் நீங்கள் வந்து தியானிங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய கருத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அவர் செய்ய வேண்டிய நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே. தேர்ந்து கொள்வது அவர் தான், இறக்கம் தர்றது அவர் தான், எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்துதான் அவர் தான். அப்போ அவர் கரத்தில் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம அவர் கரத்தில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரோட பேசணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தை மட்டும் நம்ம படிச்சிடலாம். ஆண்டவர் வந்து அவர் எப்படிப்பட்டவங்களையும் அவர் வந்து பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமளை வந்து நம்ம வந்து பரிசுத்தமாக்கிறதுக்கு தான் அவர் அழைச்சிருக்காரு. அந்த பரிசுத்தம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம ரொம்ப கடைபிடிக்கணும். பரிசுத்தமாக வாழ்கிறது வந்து ரொம்ப கடினம்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது பரிசுத்தமாக வாழ முடியும். என்ன சிலர்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் போய் நான் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது, என்னால் எப்படி வாழ முடியும், என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இது செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படிலாம் வந்து ஆவியானவர் நம்மளோட கூட, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை செய்து முடிக்க. இப்போ இன்றைக்கி மிஷினரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஊழியத்துலேயும் நிறைய பேர் செஞ்சு அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பரிசுத்தமாக வாழ்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தல் எழுதினதை இன்னும் இன்றைக்கும் கடைபிடிச்சு அதை நடத்துகிறவங்க இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய தீர்மானம். அதனால அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். அது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 15-16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக. எல்லாம் நடக்கையில்னா அதுதான் நான் சொன்னேன். ஒரு பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஒருத்தட திருடக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாது, இதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா. அது எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாக இரு. எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்னு சொல்லி எழுதியிருக்காரு. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கலாம். அதுதான் இவர் கோடு போட்டு காட்டுவார். அப்போ பரிசுத்தத்துக்கு அழைச்ச தேவன் வந்து என்ன செய்கிறாரு, பரிசுத்தத்தை தான் நமக்கு தர்றதுக்கு அவர் வந்திருக்காரு. பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. எல்லாவற்றிலும் இல்லை பரிசுத்தம், நான் இருக்கிறது போல் பரிசுத்தமாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்கணும். ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும்காரு. பரிசுத்தமாக இருக்கிறதுனா பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாதுங்காரு. அப்போ அவரை தரிசித்து அவரோடு கூட பேசி நடக்கணும்னாக்கே நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதில் வந்து தேவன் பரிசுத்தர், இந்த ஒரு 6 காரியம் நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் படிக்கும்பொழுது இன்னும் அதிகமான காரியங்கள்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சு படிக்கும்பொழுது இன்னும் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவார். பயன்படுத்தப்பட்ட மனுஷங்கள்லாம் பரிசுத்தமானவங்க. எங்கே பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள்ல எல்லாமே வேதத்தில் இருக்க வசனங்கள்லாம். அடுத்தது இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தருங்கிறது நமக்கு ரொம்பவே தெரியும். அப்போ 4வது பார்த்தீங்கன்னாக்கி வசனத்தை வாசிப்பதால் மனிதர்கள் பரிசுத்தமாக்கப்படுதல். வசனத்தை படிக்காமல் பாருங்க, படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுட்டு வந்து அவங்க வாழணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியது வசனம். அந்த வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்தமாக்கப்படுது. அடுத்தது அழைப்பு பரிசுத்தம். ஆண்டவர் அழைச்சாருனாக்கி அதே பரிசுத்தம் தான், பரிசுத்துக்கு தான் அழைச்சிருக்காரு. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னாக்கி நான் பரிசுத்தம் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறாருல. அவர் வந்து பரிசுத்துக்கு தான் அழைக்காரு. பரிசுத்தமாக இருந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அழைப்பே. அதில் அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் பரிசுத்தத்தில் இருக்கிறதுக்கு நாம் சொந்த முயற்சியில் பட்டோம்னா அது சரியான காரியங்களை நம்ம செய்து உலகத்தில் முடிக்க முடியறதுக்கு நிறைய தடைகள் வரலாம். ஆனால் வந்து ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து இடைப்பட்டு, ஆண்டவரே நான் உமக்கு அர்ப்பணிச்சிருக்கேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். அதை நீங்கள் வந்து செய்து முடிக்க ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பிள்ளைகளுக்கு செய்ய நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதனால் பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த நாட்களில் ஜெபிக்கணும். அடுத்து 1 பேதுரு 5:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 1 பேதுருல 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம், அதாவது பாடு அனுபவிக்கிற அது வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க இந்த பரதேசி அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் பாடு அனுபவிச்சு தான் நம்ம வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பாடு அனுபவிக்கும் போது அந்த இடத்துல அவங்க வந்து அந்த பாடு அந்த வேதனைகள்லாம் வரும்பொழுது அந்த பரதேசிங்கிற வார்த்தைகள்லாம் வந்திருக்குமோன்னு என்னுடைய நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு வந்தது. நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெபிங்க.
இப்போ சொல்கிறாரு இருக்கிற உங்களை சீர்படுத்தி சிறைப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்கும். ஏன்னா அந்த பாடு வரும்போது தான் நமக்கு வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரோ, நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை அப்படி என்ன நிறுத்துவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியுங்களா? அப்படி இல்லை. அவர் நித்திய மகிமைக்கு நித்தியமாக நம்ம வாழ போகிறோம் ஆண்டவரோட. அந்த மகிமைக்கு அழைச்சிருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து சீர்படுத்தி சிறைப்படுத்தி நம்மளை வந்து நிலைநிறுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடணும். அதனால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் தான் இதெல்லாம் இந்த ஓட்டத்தெல்லாம் ஓடி முடிக்க முடியும். அவங்கெல்லாம் பரிசுத்தமாக இருந்து வாழ்க்கையில் ஆண்டவர் அழைக்கப்பட்டு அவங்க வந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு அந்தால பாடு வந்தோடனே நம்மளை விட்டுட்டாரோ கைவிட்டாரோன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய நம்ம அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வந்து நிலைநிறுத்த செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக நம்மளோட கூட இருக்கார். அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை கைவிட்டது போல் நம்முடைய சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற நம்ம தகப்பனால் முடியுங்கிற விசுவாசத்தில் நம்ம இன்னும் அதிகமாக பலப்படும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். இந்த ஒரே ஒரு காரியம் அன்னாளை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய தெரியும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அன்னாளை பற்றி படித்தாலே அவங்க ஜெபம் பண்ணது குழந்தைக்காண்டி. குழந்தை இல்லாமல் ஒரு நிந்தையோடு இருக்கும்போது சிறுமைப்பட்டு எல்லாராலும் அங்கே சக்காலத்தின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து 2வது கட்டின மனைவி வந்து இப்போ குழந்தை இருந்ததுனால இந்த அம்மா வந்து கீழே அப்படியே இறங்கி பேசுது. எல்லாருமே இல்லை, அந்த உலகத்தில் நடக்கிறது தானே. அந்த மாதிரி பேசும்பொழுது அந்த அம்மா போய் அந்த சர்ச்சில் போய் அழுதுறாங்க. ஆலயத்தில் போய் அழும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, குழந்தையை தாங்காண்டவரை எனக்கு நிந்தையை மாற்றுங்க. நான் அந்த உலகத்தில் வந்து வாழுது வந்து ஒரு எல்லாரும் வந்து நான் நிந்திக்கப்பட்டவளாக இருக்கேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தேரத்தில் பார்த்திங்கன்னா பாடல் மாதிரி தான் பாடுவாங்க. அப்போ ஜெபமும் பாடல் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல 1 சாமுவேலில். அந்த காரியங்களை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க கேட்குறதுன்னா ஒரு குழந்தை கேட்பாங்க, திருப்பி 5 பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஒரு குழந்தை கேட்கும்பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க சொல்கிறதுன்னா நீங்கள் குழந்தை கொடுக்குறத நான் வந்து உமக்கே தந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவருடைய கரத்தில் வாங்கினவங்க மாத்திரம் இல்லைங்க, அவர் கரத்துலேருந்து வாங்கி அவருக்கே அர்ப்பணித்து இந்த பிள்ளைங்களெலாம் பாருங்கள் நம்ம வளர்க்கும் போது ஆண்டவரே நான் எங்கள் பிள்ளைங்களை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்க ஆண்டவரே, உங்களுக்கு பிள்ளையா நீங்கள் வளர்த்து நீங்கள் அவங்க வேலை செஞ்சாலும் சரி அவங்க ஊழியம் பண்ணாலும் சரி அது வந்து ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கும் போது அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதுபடி பிள்ளைகளை நடத்தும் பொழுது அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்முடைய விருப்பத்தின்படி ஏதோ ஒரு வேலைக்கு போய் சொல்லி அவங்கள நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்தோன்னு வைங்க, அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளே ஒரு தடைக்கல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஆண்டுடைய கரத்தில் நம்ம அந்த கரங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம பிள்ளை காரியங்களில் இந்த அன்னாள் செஞ்சாங்க, அது மாதிரி நம்ம செய்யணும். அவங்க அர்ப்பணித்து உடனே வந்து ஆலயத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. சின்ன குட்டி பிள்ளையாக இருக்கும்போது கொண்டு போய் விட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அவரை கொண்டு பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு போய் விடுதாங்க, பால் மறந்தவனன்னு சொல்லியிருக்குது. அப்போ சின்ன குட்டி பிள்ளைய கொண்டு விடும் இடமும் வந்து சரியில்லாத இடம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் சொன்ன பாருங்கள், எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்த வளமுள்ள தகப்பன் கரத்தில் நம்ம இருக்கணும். அவருடைய கரத்தில் இருக்கும்போது அந்த மோசமான சூழ்நிலையிலையும் சாமுவேல் வந்து ஆண்டவர் நடத்தினார். நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியா ஆசாரியனா உயர்த்தி அவரை வந்து நடத்தினார். அந்த அன்னாளுடைய சிறுமையும் நீக்கப்பட்டது. இந்த பையன் பிறந்ததும் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு குறை. அது அந்த வேத வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, இந்த சாமுவேல் கேட்பார் பாருங்கள், நான் ஏதாவது அவன் பிள்ளைங்கள்லாம் தவறு செஞ்சாங்கன்னு சொல்லும்பொழுது நான் ஏதாவது தவறு செஞ்சானான்னு கேட்பார், தைரியமாக கேட்பார். அப்போ இவர் நியாயாதிபதியாக இருந்திருக்காரு, ஆசாரியர் இருந்திருக்காரு, தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு, 3 வேலையும் பார்த்துருக்காரு. எந்த தவறும் வந்து ஐயோ நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சாட்சி கொடுக்காங்க பாருங்கள். அந்த சாட்சியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை பெற்ற ஒரு அண்ணாலை நம்ம போற்றணும். இப்போ அந்த அண்ணாள் வந்து கேட்டது கொடுத்தது எல்லாமே கரெக்டாக செஞ்சாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து ஆண்டவருக்குன்னு கொடுத்து அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுபோல் நம்ம எந்த சிறுமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இல்லைனாலும் சரி, அதை வந்து ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்த வச்சுருக்கீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம சிறுமையை நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற நம்மளை அழைத்தது உண்மையுள்ள தேவன். அப்படி அழைச்சி நம்மளை நடத்துவார். நம்மளை பரிசுத்தத்துக்குன்னு அழைச்சிருக்காரு, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அதையும் பரிசுத்தத்தை வந்து நம்ம நடத்துவார். நம்ம இந்த நேரத்தில் கொஞ்ச நாள் பாடு அணிஞ்சு ஏதோ நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அந்த ஆண்டவர் கைவிட்டாரோன்னு இல்லாதபடி அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்த தான் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்தில் இருக்கோம்னு சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. அதனால் போல் நாமளும் நம்முடைய பிள்ளைங்களை வந்து அர்ப்பணிப்போம்.
அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதமாக நம்மளை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நம்மளை அடங்கி இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கை நம்ம தலைப்பே ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். அவ்வளோதான். அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பங்கள் தொல்லைகள்லேருந்து அவர் நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை நடத்தி அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிறுத்த நம்மளை வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. அற்புதமாக நம்மளை நடத்துவதை நம்ம கண்ணால் பார்த்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றோம். அநேக பிள்ளைகளை மாற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இன்றைக்கி அர்ப்பணிங்க. அற்புதமாக இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஆவியானவர் சொல்கிறத இன்னும் அதிகமாக வசனங்களை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமாம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கியிருந்தா ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சாத்தான் சுற்றி திரிகிறான், தெரிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டிரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெரிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டிரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து
வாழ்த்தி வாழ்ந்திடு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கருத்தில் நான் அடங்கி இருப்பேன், அழைத்தவரின் கருத்தில் நான் அடங்கி இருப்பேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் அது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆம் தகப்பனே, நாங்கள் எதிலுமே விசேஷத்தவர்கள் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் அழைத்தவர் பரிசுத்தராயிருந்து எங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்து எங்களை வைத்திருக்கின்ற நோக்கத்தை அறிந்து கொள்ள உங்களுடைய கரத்திலே இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்பட தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற காரியங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பாட அனுபவிக்கிற எங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி எங்களை நிலைநிறுத்த எங்களை அழைத்து வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல கரம் இருக்கிறதை உணர்ந்து கொண்டு இந்த நாட்களில் செபிக்கிறோம் சுவாமி. அன்றைக்கு பரதேசி என்று சொன்ன அத்தனை பேரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாங்களே, அதுபோல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தாலும், எங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் விழ போகிறோம் என்று ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்த ஒரு நல்ல தகப்பன் உண்டு. சங்கீதத்தில் சொன்னது போல எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்துருங்க ஆண்டவர். நீங்க ஒரு நாள் வார்த்தை மாறாதவர், நீங்க வார்த்தையில உண்மை உள்ளவர் தேவன். நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்த ஆண்டவரை, நாங்க எல்லாவற்றிலும் தவறி போவோம் ஆண்டவரை. ஆனா நீங்க ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன். வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் தந்து எங்களை இந்த நாள் வரை நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உங்களை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே ஆராதிக்க பிள்ளைகளாய் காணப்பட, இன்னும் அதிகமாய் வேத வசனங்களை தியானித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவனுக்கு ஆண்டவரே கொடுக்கிற பலன் என்னோடு கூட வருது என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவர், அதை பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட, பரிசுத்தத்திலே இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட, அநேக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு எழுப்பப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த சாமுவேல் இருந்தாரு. அதுபோல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் வளரட்டும், அநேக பரிசுத்த பிள்ளைகளை எழுப்பட்டும், அதை கண்டு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யணுமா செபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அற்புதமாய் நடத்துங்க, நீங்க பரிசுத்தமாய் நடத்துங்க, உங்களுடைய கரத்திலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமா இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தூக்கி எடுக்கிற கரங்களாய் அவருடைய கரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உங்க கரங்கள் கூட இருக்கும் பொழுது அதை செய்ய முடியும். இந்த சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும் மாற்ற முடியும், எல்லா பிசாசினுடைய அந்தகார கிரியைகளையும் அழிக்க வந்த தேவனுடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த வசனங்களை தியானித்த நாங்கள் ஆண்டவரே உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்கள் எங்களை புடம்பிடட்டும், உடைய வசனம் எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ தந்து வழிநடத்தமா செவி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆண்டவரே வாழ்க்கையில எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்தம் ஒவ்வொருடைய சொத்தாய் மாறட்டும் ஆண்டவரே. உலக சொத்து அல்ல ஆண்டவரே, நீங்க கொடுக்குற இந்த பரிசுத்தம் எங்களுக்கு சொத்தாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தாய் மாறட்டும். அநேக பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற எங்களுடைய கண்கள் கண்டுமை துதிக்க தேவன் அனுகிரகம் செய்து வண்ணத்தை போவதற்காக நன்றி. இந்த கடைசி நாட்டிலே வாழ்ந்துகளுக்கு எங்களுக்கு அந்த கிருபையும் அந்த வரத்தை நீ தந்து வழிநடத்தமா செபிக்கிற சுவாமி. நீங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. நீங்க வைத்திருக்க திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே அதன் காலத்தில் ஏற்ற விலையிலே நீங்க உயர்த்தும்படி உடைய கருத்திலே இருக்கிறோம் என்று அந்த விசுவாசிலே நாங்கள் இந்த வசனங்களை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுக்கு இங்கே அற்புதத்தை செய்து அதிசயமா எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய ஆண்டவரே வேண்டுதலும் எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆண்டவரே உங்களை உயர்த்துங்க சுவாமி. அவங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்திலே வைங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் அவங்களை பயன்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கு மாறட்டும். பரிசுத்தமாய் வாழட்டும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உங்களுடைய துணையோடு பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உலகத்துக்கு சாட்சிகளாய் நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீங்க ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்க நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மறுபடியும் சமூகத்திலே வறுமுறை எங்களை காத்து வளர்ந்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.